பொண்டாட்டியை குறை சொல்லக்கூடாது. ஆனா நீங்க சொல்றீங்க பத்தி உங்க வாயால அதுதான் இங்க பெருமையே. ஏய் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தொட்டு தாலி கட்டின பாவத்துக்காக கஷ்டம் நஷ்டம் இன்பம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது யாரு? எங்க அக்கா டெய்லி அனுபவிக்குது. பொண்டாட்டி தான். ஆமா உண்மைதான். பொண்டாட்டி எல்லாம் கூட அனுபவிக்கிறாங்க. உண்மைதான் கரெக்ட் தான் அது. ஏன் சொல்றேன்னா ஏன் சொல்லுங்க. 5 பஞ்சபூதம் என்னன்னா முதல்ல சொல்லு. 5 பஞ்சபூதம் ஏம்பா பொடிக்காரா பொடிக்காரா 5 பஞ்சபூதம் உங்களுக்கு தெரியுமா? காலையில ஒரு 200 ரூபாய் கொடுத்துறேன் நானு. சொல்லலாம். பஞ்சபூதம் காட்டேரி பிசாசி அந்த மாதிரி என்ன சொல்லிட்டு போயிருந்தா சொல்லிட்டு போப்போ. நீர் பண்ணா எனக்கு ஆமா தெரியுங்க. 5 பஞ்சபூதம் காட்டேரி மினி புசாசு பிசாசு யாவலு குட்டி சேத்தான் 5 வயிற்றுக்கு என்ன தின்ற சோறு தான் நோன்றான். அறிவற்றவனே 5 பஞ்சபூதம் பூமி மண் 1 நீர் 2 நெருப்பு 3 காற்று 4 ஆகாயம் 5. அது எல்லாம் வாழ முடியுமா? எப்படிங்க? இந்த மண் எல்லாம் வாழ முடியுமா? முடியாது. தண்ணி எல்லாம் வாழ முடியுமா? தண்ணி ஏதாவது யாராலே வாழ முடியாது. நெருப்பு எல்லாம் வாழ முடியுமா? நெருப்புலாம் அடுப்பு பத்த வைக்க முடியாது. வாழ முடியாது. காற்று எல்லாம் வாழ முடியுமா? காத்தெல்லாம் ஒண்ணுமே நடக்காதுங்க. ஆகாயம் இல்லைன்னா அதுவும் ஒண்ணும் நடக்காது. இதுதான் 5 பஞ்சபூதம். எப்படிங்க? இந்த 5 பஞ்சபூதம் மனுஷன் உடம்புல இருக்குது. ஏங்க அது என்ன சும்மா போய் சொல்ற வேலை வச்சு கூட சொல்லிட்டேன். எங்க இருக்கு 5 பஞ்சபூதம் மனுஷன் உடம்புல இருக்குதுங்க? மனுஷன் உடம்புல இருக்குதுடா. ஏங்க நீங்க சொல்லி கரெக்டா எனக்கு அந்த பயம் தெரியல. சொல்லிட்டா தெரிஞ்சு நீ சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில கூத்தாக்கி பேக் வச்சு நீ நிக்க மாட்டேன். சம்பளம் கூட வாங்க உங்களுக்கு முன்னாடி கிளம்பிடுறேன். எப்படா உனக்கு சம்பளம் கொடுத்தேன்? சம்பளம் 100 ரூபாய் காசு கூட வாங்கல. பஸ் பார் காசு கூட வாங்கலங்க. சரி. ஏய் ஆண்டவன் மண் என்ற தத்துவத்தை வைத்திருப்பது மனிதன் உடம்புல எங்க தெரியுமா? கோட்டீஸ்வரன் இருந்தாலும் எப்படியாப்பட்ட பணக்காரன் இருந்தாலும் சரி இந்த பாத்திரத்திலிருந்து முட்டி வரை மண் என்ற தத்துவத்தை வைத்திருக்கிறான் ஆண்டவன். அங்க மண்ணு படாம இருக்காது. கார்ல கூட வரட்டும். ஆமாங்க. இந்த முட்டி வரைக்கும் மண்ணு படாம இருக்காது. ஓனர் கார்ல வந்தாரா வந்து மண்ணுல தான் நடந்து வந்தாருங்க. கார் மேல வருது. அப்போ அந்த மாதிரி அது மண் என்ற தத்துவம். ஓஹோ அதனால தான் நீங்க பெரியவங்க பண்ணாங்க. மண்ண வேணா நாளும் மாடோட்டு தென்ன வேணா இந்த பாதத்திலிருந்து முட்டி வரை மண் என்ற தத்துவத்தை இருக்கிறான் இறைவன். மண்ணு படாம இருக்காது. இந்த முட்டியிலிருந்து இடுப்பக வரை நீர் என்ற தத்துவத்தை வைத்திருக்கிறான். தண்ணி இல்லாம இருக்காது. என்ன இது இது தெரியல. காலுக்கு சொன்னீங்க இது பாத மண்ணுல போடுது. இங்க நீர் எப்படி வருது? அங்க ஒரு நீர் தத்துவம் எப்படி? தூங்கி எழுந்து எங்க போவாங்க? தூங்கி எழுந்து நான் பாத்ரூம் போய் வருவேன். அப்ப என்ன வரும்?